கடன் தொல்லை தீரும் தேவியின் 3 நாள் வலிமை. கடன் தொல்லை மனசுக்கு அமைதி இல்லாம எதையா செய்தாலும் சரியாக போகவில்லை என்று நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு ரகசியம் சொல்ல போறேன். தேவி அவர்களின் 3 நாள் வலிமை இருக்கு. அந்த 3 நாளில் நம்பிக்கையோடு இதை செய்தா கடன் தொல்லை தானாக குறையும். நம்பிக்கையா இருங்க. கடவுள் கையில ரகசியம் இருக்கு. இப்படி ஆன்மீகம், கடவுளின் அருள், நல்ல ஆற்றல் கிடைக்க உதவும் வீடியோக்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக மாற்றத்துக்காக. ஒரு சமயத்துல ஒரு அம்மா கடன் தொல்லையால் மன அழுத்தத்தோட இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி அவங்களுக்கு சொன்னாங்க, லக்ஷ்மி தேவியின் 3 நாள் வலிமை இருக்கு. அந்த நாள்களில் நம்பிக்கையோட பூஜை பண்ணினா கடன் தொல்லை தீரும்னு. அந்த 3 நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கள்கிழமை. இது லக்ஷ்மி, சனி, சிவபெருமான் அருளோட கலந்த தெய்வீக சக்தி. முதல் நாள் வெள்ளிக்கிழமை. லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளிக்கிழமை மிகவும் பிரியமான நாள். அந்த நாள் வெள்ளை மலர், பால் பாயசம் வைத்து பூஜை செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா என்று 108 முறை சொல்லுங்க. இது பணம் சம்பந்தமான தடைகள் எல்லாம் நீக்கும். சிறு ரகசியம் ஒன்று. லக்ஷ்மி படத்தின் முன் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கலாம். அது செல்வத்தின் துவக்கமாவது போல. 2ஆம் நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை எல்லோருக்கும் பயமான நாள் போல தோணும். ஆனா நல்லவர்களுக்கு கஷ்டம் தாண்டி வெற்றி தர்ற நாள் இது. அந்த நாள் கருப்பு எள்ளில் தீபம் ஏற்றி ஓம் ஷனேஸ்வராய நமஹா என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிதானமா நிம்மதி வர ஆரம்பிக்கும். புராணங்களில் சொல்லியிருக்கு, சனி தேவனுக்கு பின்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்தா கடன் தொல்லை விரைவில் தீரும். 3ஆம் நாள் திங்கள்கிழமை. திங்கள்கிழமை சிவபெருமானின் நாள். அந்த நாள் வில்வ இலைகளுடன் பூஜை செய்யுங்க. பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய் என்று சொல்லுங்க. அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். மேலும் ஒரு மந்திரம், ஓம் நமோ பகவதே ருத்ராய். இத 11 முறை சொல்லுங்க. இது 3 நாளின் சக்தியையும் ஒன்றாக சேர்க்கும். அப்படின்னா நண்பர்களே, கடன் தொல்லையால் தவிக்கிறவங்க இந்த 3 நாள் பூஜையை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. லக்ஷ்மியின் அருள், சனியின் கருணை, சிவபெருமானின் ஆசிர்வாதம் 3ம் சேர்ந்து உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல அருள் வேண்டும் என்று எழுதுங்க. உங்க வாழ்க்கையில் நம்பிக்கையோட ஒரு நல்ல ஆரம்பம் நடக்கட்டும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.